19:28. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். இஸ்ரவேலில் அநேக ரபிகள் இருந்தார்கள். ரபிகள் அப்படி சொன்னால் வேத வசனங்களை விளக்கி சொல்லக்கூடியதான போதகர்கள். அவர்களிடத்தில் பாடம் கற்கிறதுக்காக நிறைய சீடர்கள் இருப்பாங்க. அந்த ரபிகள் எல்லாம் இந்த சீடர்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க முன்னாடி நடந்து போவாங்க, சீடர்கள் பின்னாடி நடந்து போவாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடியதான ஒரு வழக்கம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விசேஷம் என்ன? இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தினுடைய இன்னொரு பதிப்பை நம்ம பார்க்கணும். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். அவருக்கு பின்னால சீஷர்கள் போகிறாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது கவனிங்க. எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். பலமுறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போயிருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பயணத்தை முடித்து அந்த வழியில் அவர் திரும்பி வரப்போகிறது இல்லை. இதுதான் அவருடைய கடைசி எருசலேம் பயணம். எருசலேமில் அவரை கைது செய்து புறதேசத்தார் இடத்துல அவரை ஒப்பு கொடுக்க போகிறாங்க. அவங்க பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவரை சிலுவையில் அரிஞ்சு கொல்ல போகிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் மார்க்கு 10, 33, 34 வசனங்களில் வாசிக்கும்போது அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் முன்னே நடந்து போனார் அப்படி சொல்லப்பட்ட வசனம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதான ஒரு வசனம். இங்கே மார்க்கு 10:32 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். இப்போ சீடர்களெல்லாம் திகைச்சு பயந்து அவருக்கு பின்னாடி போகிறாங்க. அப்போ இயேசு எப்படி போகிறாரு முன்னாடி? அவர் தைரியமா அவர் நடக்க போகிறத எதிர்நோக்கி அவர் போகிறாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், அழுகை இல்லாமல், கவலை இல்லாமல், தயக்கம் இல்லாமல் அவர் முன்னேறி போயிட்டுருக்கிறார். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம் அப்படின்னு வாசிக்கிறோம். வினோதமாக அடியை வைத்து நடக்கிற மிருகம், மிருகங்களில் சௌரியமானது அப்படின்னா வலிமை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுக்கும் பின்னடையாதது. எதை பார்த்துமே அது பின்வாங்காது. தன்னுடைய ஒரு அடியை எடுத்து அது திருப்பி வைக்காது. அது தொடர்ந்து முன்னேறி தான் போகும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட யூத ராஜ சிங்கம் என்று தான் அழைக்கப்படுகிறார். அப்போ அவர் பயம் இல்லாமல் முன்னே நோக்கி அவர் போனார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சிங்கம் போல் ஆண்டவர் வீர நடை போட்டு அவர் முன்னேறி போகிறார். முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் மிகுந்த தைரியத்தோட முன்னேறி போகிறார் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். நம்ம ஆண்டவர் யூதராஜ சிங்கம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சிங்கம் தானே. நீதிமொழிகள் 28:1 அந்த வசனம் சொல்லுது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். உண்மையிலே நம்ம தைரியமாக தான் இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்ததோ, மன வலிமை இருந்ததோ, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், வசனம் சொல்லுது நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களும் தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதான எந்த பிரச்சனையும் பார்த்து பின்வாங்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, திரும்பி போக மாட்டாங்க. அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்ததான விஷயங்களை நம்ம அங்கே கவனிக்கிறோம். அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்கிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் எருசலேமுக்கு போக போகிறார். அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வழியில் ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி வர்றார். அவர் பவுலுடைய கச்சையை எடுத்து தன்னோட கை கால்கள்லாம் கட்டிட்டு எருசலேமுக்கு
போகுகிறதான இந்த மனுஷனை அங்கே இருக்கக்கூடியதான மக்கள் யூதர்கள் இது மாதிரி கட்டி ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரால் அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இதெல்லாம் கேட்ட உடனே இது பவுலுடைய கச்சை தானே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பவுலோடு உடன் ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க விசுவாச மக்கள் அவங்கெல்லாம் தடை பண்ணுறாங்க. ஐயா நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அழுது என் இருதயத்தை உடஞ்சி போக பண்ணுறீங்க? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கட்டப்படுகிறதுக்கு மாத்திரம் இல்லை, மரிப்பதற்கு கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்போது அந்த பவுலுக்குள்ளே எவ்வளோ பெரிய தைரியம், எவ்வளோ பெரிய துணிச்சல் இருந்திருக்கு பாருங்களேன். அதே மாதிரி 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 23, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய உயிர் கூட எனக்கு பெருசு கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும். அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை. இதே மாதிரி தான் ரூத்தும் கூட கர்த்தருடைய தேசத்துக்கு பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வருகிறதான நேரம் நகோமி கிட்ட சொல்கிறாங்க. நகோமி என்ன சொல்கிறாங்க, ரூத் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் கூட வர்றதுனால உனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, அங்கே உனக்கு இன்னும் நிறைய பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி போக சொல்கிறாங்க. ஆனால் ரூத் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திரும்பி போகிறத பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மரணமே வேறு ஒன்றும் என்ன பிரிக்காது அப்படின்னு சொல்லி மன உறுதியோட அவங்க அந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அப்படியானா பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாம் வாழக்கூடியதான இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே கொண்டிருக்கிறதான நம்பிக்கையில் நம்ம மிகுந்த தைரியத்தோடு இருக்கணுன்றது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. என்ன வந்தாலும் சரி, ஊழியத்து நிமித்தமோ அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை நிமித்தமோ பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் நமக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் அந்த இடத்த குறித்து, நம்ம போக வேண்டிய இடத்த குறித்தோ செய்ய வேண்டிய காரியத்தை குறித்தோ பயப்படாமல் தைரியத்தோடு நம்ம தொடர்ந்து முன்னேறி போகணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். பின்வாங்கி போவானால் என் ஆத்மா உன்மேல் பிரியமாக இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தைரியமாக தொடர்ந்து முன்னேறி போனாரோ அதே மாதிரி அவருடைய பலத்தை பெற்று நாமளும் தொடர்ந்து முன்னேறி போகணும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படி நீங்கள் உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய பூரண சமாதானத்தினால உங்கள் உள்ளத்தை நிரப்பி உங்களை நிறைவாக நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.